இப்ப இது ஜெல் ஆகணும். இத இந்த ஜெல் ஆவதற்கு உங்களுக்கு நேரம் எடுக்கும். அப்படின்றதுனால தான் முன்கூட்டியே அந்த கூட்டணி என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது. இப்ப அந்த கூட்டணி உறுதி செய்யப்பட்டு விட்டதுக்கு அப்புறம் தான், இங்க அரசியல் நகர்வுகளே வேகம் எடுக்குது. முதல்வரே வந்து நீங்க மக்கள் பத்திர பத்தி சட்டமன்றத்திலேருந்து பேசாம, ஆரம்பிக்கிறாரு. நீங்க பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டீங்க, நீங்க அதுதான். பிஜேபியோட இதுதான் கூட்டணி பேசிக்கிட்டு வச்சுட்டீங்க. இருக்காரு. சட்டமன்றத்திலேருந்து ஆரம்பிச்சுட்டாரு. "நீ 3 கார் மாறி போனீங்க. நான் 5 கார் மாறி போறேன். உனக்கு என்ன பிரச்சனை? நடந்தே கூட போவேன். உனக்கு என்ன பிரச்சனை? கூட்டணி வைக்கிறது நான் தானே!" இல்ல ஒரு பக்கம் எந்த அளவுக்கு முரண்பாடுகள் இருக்கு பாருங்க. ஒரு பக்கம் சொல்றாங்க பாஜகவுடன் கூட்டணி வைத்ததனால் இத்துடன் முடிந்து போனது அதிமுகன்னு. சரி முடிந்து போயிடுச்சுல, அப்புறம் நீங்க ஏன் டெய்லி கூவுறீங்க? நாங்க தானேங்க அத பத்தி கவலைப்படணும். நீ ஏன் கவலைப்படுற? நீ தான் ஜெயிக்க போறியே! நீ தான் 13 கட்சி கூட்டணி வச்சிருக்கியே! நீ ஒண்ணுக்கு போனாலும் கூட கூடயே கூட்டு போறியே எல்லா தலைவர்களையும். 13 கட்சி கூட்டணி வச்சிருக்கே! அப்புறம் என்ன? 2019ல ஜெயிச்சுட்ட, 2021ல ஜெயிச்சுட்ட, 2024லயும் ஜெயிச்சுட்ட. அப்புறம் என்ன உனக்கு என்ன கவல? எத பத்தியும் நீ கவலைப்படாம, ஒரு காலத்துல காமராஜர் சொன்னதாக சொல்வார்கள். அவர் வேற ஒரு கான்டெக்ஸ்ட்ல சொன்னாரு. இவர்கள் மடைமாற்றி வேற மாரி இவங்க திரிச்சு பேசிட்டாங்கன்னு வைங்க. படுத்துக்கொண்டே இவன் படுத்துக்கொண்டே ஜெயிக்கக்கூடிய இடத்துல தானே நீ இருக்க. உனக்கு என்ன கவல? நாங்க யாரோட கூட்டணி வச்சா உனக்கு என்ன? ஏன் தினமும் அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாய்? ஏன் தினமும் உன்னுடைய கூட்டணி கட்சி தலைவர்களை வைத்து புலம்ப வைக்கிறாய்? அதிமுக முடிந்து விட்டது. அதிமுக ஏய் அதிமுகவ நாங்க பார்த்துக்கிறோம்யா.